சிங்கம் பெரும் பூனைகள் நான்கில் இரண்டாவது பெரிய பூனையாக கருதப்படுகிறது. இவை ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவினை பூர்வீகமாக கொண்ட ஒரு பூனை இனமாகும். சிங்கம் பொதுவாக சவானா புல்வெளிகளில் காணப்படும் ஒரு விலங்காகும். சிங்கங்கள் அதிக நேரம் ஓய்வில் செலவிடுகின்றன. ஒரு நாளைக்கு சுமார் 20 மணி நேரம் அவை ஓய்வு நிலையில் இருக்கும். சிங்கங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரம் நடைபயிற்சியிலும் 50 நிமிடங்கள் சாப்பிடவும் நேரத்தை செலவிடுகின்றன. சிங்கங்கள் பொதுவாக குழுக்களாக வாழும் தன்மை உடைய விலங்காக கருதப்படுகிறது. இந்த குழுவிற்கு பிரைட் என்ற பெயரும் உண்டு. இந்த குழுவில் சராசரியாக 10 இருந்து 15 சிங்கங்கள் வரை காணப்படும். சிங்கங்கள் பொதுவாக வெளியில் இருந்து வரும் மற்ற சிங்கங்களை தங்கள் குழுக்களில் சேர்ப்பதில்லை. சிங்கங்கள் பாந்தேரா இனக்குழுவைச் சேர்ந்தது. சிங்கங்கள் இரையை கீழே இழுத்து கொல்லுவதற்கு ஏற்றவாறு வலிமையான கச்சிதமான உடல்கள் மற்றும் சக்தி வாய்ந்த முன்னங்கால்கள், பற்கள் மற்றும் தாடைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. ஆண் சிங்கங்கள் 3.5 முதல் 4 அடி உயரம் வரை காணப்படும். அவற்றின் நீளம் 10 அடி வரை காணப்படுகிறது. அவற்றின் எடை 330 முதல் 550 பவுண்டுகள் வரை காணப்படுகிறது. பெண் சிங்கங்கள் 2 முதல் 3 அடி வரை இருக்கும். பெண் சிங்கங்கள் 9 அடி நீளம் மற்றும் 265 முதல் 395 பவுண்டுகள் எடையும் கொண்டதாக உள்ளன. சிங்கங்கள் பெரும்பாலும் வரிக்குதிரை மற்றும் காட்டெருமை போன்ற 100 முதல் 1000 பவுண்டுகள் எடையுள்ள பெரிய விலங்குகளை உண்கின்றன. பற்றாக்குறை காலங்களில் அவை கொறித்துண்ணிகள் முதல் ஊர்வன வரை பல்வேறு சிறிய விலங்குகளை பிடித்து உண்ணுகின்றன. ஒரு சிங்கத்தின் நீண்ட கோரை பற்கள் அதன் இரையை விரைவாகவும் திறமையாக பிடிக்கவும் கொல்லவும் உதவுகிறது. அதன் கோரை பற்கள் சுமார் 7 முதல் 10 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இந்த கோரை பற்கள் இரையை கடிக்கவும் பிடிக்கவும் கிழிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சிங்கத்தின் பற்கள் பல வருடங்களாக தேய்ந்து கிழிந்த பிறகும் கூர்மையாகவும் நல்ல நிலையில் இருப்பதையும் உறுதி செய்கிறது. சிங்கத்தின் கர்ஜனையானது 5 முதல் 8 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கக்கூடிய திறன் கொண்டது. சிங்கத்தின் முக்கிய எதிரியாக கழுதை புலிகள் விளங்குகின்றன. ஏனென்றால் கழுதை புலிகள் சிங்கங்கள் வேட்டையாடும் இரைகளை திருடி செல்கின்றன. இதனால் சிங்கத்திற்கும் கழுதை புலி கூட்டத்திற்கும் இடையே பெரிய பகை நிலவுகின்றன. சிங்கங்கள் அனைத்து உயிர்களின் மேலும் ஆதிக்கம் செலுத்தினாலும் யானைகள், நீர் யானைகள், காண்டாமிருகங்கள் போன்ற விலங்குகளை சீண்டுவதில்லை.